ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சவுதி எக்ஸிட் ப்ராசஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸிட்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் உங்களோட கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தியா போகணும், திரும்ப ரிட்டர்ன் வர வேணாம் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது தான் எக்ஸிட் ப்ராசஸ். இதுக்கு ஒன்லி ஒன் வே டிக்கெட் தான், நோ ரிட்டர்ன் டிக்கெட். நீங்கள் அகைன் வரணும்னா நீங்கள் அகைன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி தான் வர முடியும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை? இதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன உங்ககிட்ட இருக்கணும்னா கியூஆ. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் மட்டும்தான் உங்களோட கான்ட்ராக்ட் எப்போ முடியுது, உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் எத்தனை மந்த்து, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது உங்கள் கான்ட்ராக்ட் முடிகிற டேட். எப்போ முடியுதோ அதிலிருந்து அந்த கான்ட்ராக்ட்ல என்ன நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 60 டேஸாகவும் இருக்கலாம் ஒரு 90 டேஸாகவும் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கரண்ட் எம்ப்ளாயர்கிட்ட ரிசக்னேஷன் சப்மிட் பண்ணணும். ரிசக்னேஷன் சப்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது எத்தனை டேஸ் முன்னாடி முடியுது, 60 டேஸ்னா அந்த 60 டேஸ் முன்னாடி நீங்கள் உங்கள் கான்ட்ராக்டை கியூவால் டெர்மினேட் பண்ணணும். நீங்கள் டெர்மினேட் பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆகிடும். ஸோ ரினியூ ஆனால் நீங்கள் அகெயின் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேமில் நீங்கள் ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்க சவுதியில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லோனை நீங்கள் முடிச்சாகணும். லோன் மட்டும் இல்லாமல் டேபி, தமாரா இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் எக்ஸிட் போகிறதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணி இருக்கணும். தென் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் எக்ஸிட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க ஹெச்ஆர் கிட்டே ரிசர்வேஷன் சப்மிட் பண்ணால் போதும், அவங்களே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் கம்பெனி மூலயமா வந்து ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸில் ரிசர்வேஷன் சப்மிட் பண்ணிட்டு கிளியரன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹெச்ஆர்கிட்டயோ ஒரு மேனேஜர்கிட்டயோ யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்க கிட்ட சைன் வாங்கி உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். தென் ஒன்லி தே வில் ஸ்டார்ட் யுவர் எக்ஸிட் ப்ராசஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவங்க அஃபிஷியல் மெயில், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து அஃபிஷியல் மெயில் உங்கள் கம்பெனிக்கு சென்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க உங்களோட எக்ஸிட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இக்காமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கான்ட்ராக்ட் அக்டோபரில் முடியுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 10 டேஸ் முன்னாடியே உங்கள் இக்காமா எக்ஸ்பைரி ஆகுதுன்னா இக்காமாவை பேஸ் பண்ணியும் இப்போ வந்து எக்ஸிட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒன்ஸ் இக்காமா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் அவங்க 3 மந்த் அதை ரினியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கம்பெனி அண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கான்ட்ராக்ட் எப்போ முடியுதுன்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும். தென் உங்கள் இக்காமா எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்றதையும் மறக்காமல் நோட் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனியில் எப்போ உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்றதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசைனேஷன் அண்ட் கிளியரன்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். தென் ஒன்லி தே வில் ஸ்டார்ட் ப்ராசஸ். ஆஃப்டர் ரிசைனேஷன் சப்மிட் பண்ணியாச்சு, கிளியரன்ஸ் ஃபார்மும் சப்மிட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சவுதி எக்ஸிட் ப்ராசஸ் பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.